இன்று நம்மில் எத்தனை பேர் ஆண்டவர் மேலே வைராக்கியமாய் இருக்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வாலிபர்களாக அடிமைகளாக அந்த தேசத்திற்கு போன பொழுது அவர்கள் உண்மையான தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ராஜா ஒரு கட்டளை போடுகிறார், இந்த சிலையை வணங்காதவர்களை தூக்கி நான் நெருப்பிலே போடுவேன் என்று சொன்ன பொழுது அந்த காரியம் அறிந்தும் கூட இந்த 3 பேரும் கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டார்கள். அவர்களை தூக்கி நெருப்பிலே போட்டான் ராஜா. ஆனாலும் அந்த நெருப்பு ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், கர்த்தர் அவருடைய வைராக்கியத்தை பார்த்தார். கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவனை விடுவித்திருக்கிறார். அதே போல தானியேல் இந்த ராஜாவை மாத்திரம் வணங்க வேண்டுமானால் தானியேல் அந்த ராஜாவை வணங்கவில்லை. ராஜாதி ராஜாவாகிய இந்த உலகத்தை படைத்த தேவனை வணங்கினதினாலே அந்த தானியேலை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்கள். ஆனாலும் அந்த சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதபடி, தொட முடியாதபடி அந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். இன்றைக்கு நீங்கள் தேவன் மேலே வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா வித தீமையின்றி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.